வாழ்ந்த அனைவரையும் உலகம் நினைத்து பார்ப்பதில்லை. எங்கோ சிலரை சில காலம் என்னவர். ஆனால் எல்லோராலும் எக்காலத்திலும் போற்றப்படுவர் வெகு சிலரே. சங்க வரலாற்றில் அப்படிப்பட்ட இந்த நூற்றாண்டின் ஏற்றமிகு தலைவர், அருந்தமிழ் மக்களை அன்பால் இணைத்தவர். அவர்தான் சங்கத்தை தோற்றுவித்த எழுவரில் ஒருவர், காசி என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற சுப்பிரமணியனார். பெங்களூர் தமிழ்ச்சங்கம் இப்போது 7-4 மாடி கட்டிடம் பலருடைய உழைப்பால் உருவானது. சங்கம் வீரப்பிள்ளை வீதியிலே 10க்கு 10 என்னும் சிறிய அறையில் வாடகைக்கு தொடங்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1960ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்டு படிப்பு குழுவாக எழுவரால் உருவானது. பிறகு தனக்கென ஒரு கட்டிடம் உருவாக வேண்டும் என்ற பல தமிழ் அறிஞர்களின் ஆலோசனையின் பேரில் ஒரு இடம் வாங்க முடிவு செய்து அதில் பெங்களூர் வாழ் அத்துணை தமிழர்களின் பாலும் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என நினைத்து 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் என்று அனைத்து மக்களிடமும் நன்கொடை திரட்டி இடம் வாங்கப்பட்டது. வழக்கம்போல் கொடையுள்ளம் கொண்ட மாதவராய முதலியார் குடும்பம் மிக குறைந்த விலைக்கு குடும்பம் மிக குறைந்த விலையில் இடத்தை சங்கத்திற்காக கொடுத்தார்கள். இடம் வாங்கியதும் கர்நாடக முன்னாள் முதல்வர் மாண்புமிகு நிஜலிங்கப்பா அவர்களை நிதிக்குழு தலைவராக பொறுப்பேற்க செய்து கட்டிட பணியினை தொடங்கினார்கள். கட்டிடம் தொடங்கி சில நாட்களிலேயே ஒப்பந்தக்காரர் சரியாக வேலை செய்யாததால் ஒப்பந்தக்காரர் அவரை வெளியேற்றி சங்கமே ஆட்களை வைத்து சொந்தமாக கட்டிடம் கட்டியது. அன்று முதல் இன்று வரை ஒப்பந்தத்துக்கு விடாமல் ஆட்களை வைத்து இன்று வரை பணிகள் செய்து வருகிறோம். 5000 சதுர அடியில் 25 அடிகள் கொண்ட 3 மாடி காமராஜர் தமிழ் வழி உயர்நிலை பள்ளிக்கூடம் நடத்தி வருகிறோம். பெங்களூர் தமிழ்ச்சங்கம் 4 மாடி கட்டிடம் கொண்டது. ஒவ்வொன்றும் சுமார் 3000 சதுர அடி கொண்டது. ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை எழுப்பி 18 ஆண்டு காலம் போராடி தமிழர்களின் உரிமையை நிலைநாட்டி இருக்கிறோம். காவிரி நதிநீர் சிக்கல் ஏற்பட்ட போது இங்குள்ள தமிழ் மக்களுக்கு சிக்கல் ஏற்படும் போதெல்லாம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்து சுமார் 2 கோடி வரை இழப்பீட்டு தொகை பெற்று தந்துள்ளோம். திருவள்ளுவர் சிலை சிறப்பிற்கு பிறகு ஆண்டுதோறும் திருவள்ளுவர் நாளன்று மிக பெரும் விழாவெடுத்து அனைத்து அரசியல் தலைவர்களும் கலந்து கொள்ள செய்து திருக்குறளை 3 மொழிகளிலே வெளியிட்டு வருகிறோம். எங்களின் தொடர் முயற்சியால் பிஜேபி தருண் விஜய் அவர்கள் நாடாளுமன்றத்தில் திருவள்ளுவர் தினத்தை அகில இந்திய பள்ளியிலும் கொண்டாட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான தமிழ் சங்கத்தில் அனைவரும் உறுப்பினர்களாக சேர்ந்து சங்கத்தை மேன்மேலும் உயர்த்த அனைத்து நல் உள்ளங்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.